அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுசுவ மசீக நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். யாகுவ நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8. ಯಾಕೋಬನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, ಆಗ ಆತನು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. ಪಾಪಿಗಳೇ, ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಎರಡು ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರೇ, ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. Draw to Yahuwah Elohim. Okay. Draw to Yahuwah Elohim. அப்போ தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் நம்மிடத்தில் சேருவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ನಾವು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದರೆ ಆತನು ನಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು ಎಂದು ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லும் பொழுது சேர முடியாதபடிக்கு அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕಾದರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ತಡೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. எல்லாருக்குமே தெரியும் தேவனிடத்தில் சேர்ந்தால் நமக்கு நன்மை உண்டு என்று சொல்லி. ಎಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದರೆ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. வசனமும் அப்படியே நமக்கு சொல்லுகிறது. ವಾಕ್ಯವೂ ಅದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இதை கேட்ட பின்பு எல்லாருக்குமே நாம் தேவனிடத்தில் நெருங்கி சேர்ந்து நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದವರು ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ಆಸೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇರುತ್ತದೆ. அப்படி ஆசை இல்லாதவங்க கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேர வேண்டும் என்று சொல்லி. ಎಲ್ಲರಿಗೂ ಆಸೆ ಇದೆ ನಾವು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் கேள்வி என்னவென்றால், நமக்கு தெரிந்திருந்தும் நம்மாலே நெருங்கி சேர முடிகிறதா? ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, ನಮಗೆ ತಿಳಿದಿದ್ದರೂ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಲು ಆಗುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. அநேக வசனங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக தேவனிடத்தில் நெருங்கி சேர்வது நல்லது என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ಅನೇಕ ಸಂದೇಶಗಳ ಮುಖಾಂತರ, ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಸೇರುವುದು ಒಳ್ಳೆಯದೆಂದು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆனால் இவ்வளவு வசனங்களையும் செய்திகளையும் அறிந்த நம்மாலே முழுவதுமாக தேவனிடத்தில் நெருங்கி சேர முடிகிறதா? ಇಷ್ಟು ಸಂದೇಶವನ್ನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ ನಮ್ಮಿಂದ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದಾ? அப்ப அங்க என்ன நடக்கிறது? தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டும் என்ற ஆசை என்னிடத்தில் இருக்கிறது. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಸೇರಬೇಕು ಎಂಬ ಆಸೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. ஆனால் சேர முடியாதபடிக்கு அநேக தடைகள் என் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. ಸಮೀಪಕ್ಕೆ ಬಾರದ ಹಾಗೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ತಡೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்போ தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டுமானால் நான் அந்த தடைகளை எடுத்து போட்டுவிட்டு நான் அவரிடத்தில் சேர வேண்டும். ನಾನು ದೇವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರಬೇಕಾದರೆ ಆ ತಡೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ನಾನು ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕು. நான் ஏன் தேவனிடத்தில் சேர வேண்டும்? ನಾನು ಏಕೆ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕು? நான் அப்படி சேர்ந்தால் தான் அவர் என்னிடத்தில் வந்து சேருவார். ನಾನು ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದರೆ ಆತನು ನನ್ನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. அப்ப இந்த தடைகளை எல்லாம் நான் தான் நீக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಈ ತಡೆಗಳನ್ನು ನಾನೇ ನೀಗಿಸಬೇಕು. தேவன் ஒரு காலமும் நம்மை விட்டு தூர போகிறவர் அல்ல. ದೇವರು ಎಂದಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವವರು ಅಲ್ಲ. அப்ப தூர போகிறவர்கள் யார்? ದೂರ ಹೋಗುವವರು ಯಾರು? நாம் தான் தேவனை விட்டு தூர போகிறோம். ನಾವೇ ದೇವರಿಂದ ದೂರ ಹೋಗುವವರು. அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்களினாலே அல்லது நம்முடைய சுய புத்தியினாலே நாம் தேவனை விட்டு தூர போகிறோம். ಲೋಕದ ಕಾರ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತೇವೆ. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறவரும் இல்லை, நம்மை கைவிடுகிறவரும் இல்லை. ಆತನು ಎಂದಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕೈ ಎಂದಿಗೂ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போயிட்டு சொல்றார், உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ಆತನು ಎಲ್ಲರಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ತಂದೆಯು
ಎಂಬುದಾಗಿ. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் எப்படி சொல்லுகிறார், ಈ ರೀತಿ ಒಳ್ಳೆ ದೇವರು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் என்னிடத்தில் சேர்ந்தால் நான் உங்களிடத்தில் சேர்வேன் என்று எப்படி சொல்ல முடியும் அவரால்? ನೀವು ನನ್ನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರುವೆನೆಂದು ಆತನು ಹೇಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಎಂದಿಗೂ ಅಗಲಿ ಹೋಗುವವನಲ್ಲ, அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ಆತನು ಎಂದಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವವನು ಅಲ್ಲ. அப்படியானால் அவரை விட்டு விலகி போகிறதும் அவரை கைவிட்டு போவதும் நாம் தானே. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನಿಂದ ದೂರ ಹೋಗುವುದೇ ಆಗಲಿ, ಆತನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದು ಆಗಲಿ ನಾವೇನೆ. நம்முடைய கிரியைகள் அவரை விட்டு நம்மை தூரத்தில் கொண்டு போய் விடுகிறது. ನಾವು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ಆತನಿಂದ ನಮ್ಮನ್ನು ದೂರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. சில நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு காட்ட முடியும். ಸ್ವಲ್ಪ ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ನಾನು ತೋರಿಸಬಹುದು. யாகுஷுவா 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார் என்று உங்களுக்கு தெரியும். ಯಾಕೋಬ 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು ಎಂಬುದು ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. உண்மையாகவே யாகுஷுவா அவர்களை சுஸ்தமாக்கினாரா அல்லது அவர்களுடைய விசுவாசம் அவர்களை சுகப்படுத்தினதா என்று கேட்டால் அவர்களுடைய விசுவாசம் தான் அவர்களை சுகப்படுத்தினது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾಕೋಬ ಅವರಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನಾ ಇಲ್ಲ ಅವರು ಇದ್ದಂತ ನಂಬಿಕೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ ಎಂದು ನೋಡಿದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವರು ಆತನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಅವರು ಸ್ವಸ್ಥವಾದರು. ஆனால் ஒரு இடத்தில் யாகுஷுவா நின்று நீங்கள் ஆசாரியரிடத்தில் போய் உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னது உண்மை. ಆದರೆ ಯಾಕೋಬ ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನೀವು ಯಾಜಕರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಮೈಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಂದು ಹೇಳಿರುವುದು ನಿಜ. இப்பொழுது இவர்கள் அந்த வார்த்தையை நம்பி ஆசாரியனிடத்திற்கு போகிறார்கள். ಈಗ ಇವರು ಆ ಮಾತನ್ನು ನಂಬಿ ಯಾಜಕರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. போகிற வழியிலே அவர்கள் சுகமடைகிறார்கள். ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರು ಸ್ವಸ್ಥವಾಗುತ್ತಾರೆ. இப்ப அவர்கள் சுகமடைந்த பிறகு அந்த 10 பேரில் ஒரே ஒருவன் மாத்திரம் அவரை தேடி திரும்ப வருகிறான். ಅವರೆಲ್ಲರೂ ಸ್ವಸ್ಥವಾದ ಮೇಲೆ ಆತನಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಆತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் மனிதரால் உண்டாக்கப்பட்ட ஆசாரியனிடத்திற்கு போகாமல் உண்மையான ஆசாரியனிடத்திற்கு திரும்ப வருகிறான். ಮನುಷ್ಯರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಯಾಜಕರ ಬಳಿಗೆ ಆತನು ಹೋಗದೆ ನಿಜವಾದ ದೇವರ ಮಗನಾದ ಯಾಜಕರ ಬಳಿಗೆ ಆತನು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும் நான் அவரை போய் கண்டுபிடிப்பேன் என்று? ಈ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ನಾನು ಹೋಗಿ ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ? ஆனால் எந்த இடத்திலிருந்து யாகுஷுவா அவனை அனுப்பினாரோ அதே இடத்திலே அவன் வரும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். ಯಾವ ಸ್ಥಳದಿಂದ ಯಾಕೋಬ ಅವರನ್ನು ಕಳುಹಿಸಿದನೋ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಅವರಿಗೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எங்கும் போகவில்லை. ಆತನು ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಲಿಲ್ಲ. அப்படி அவரை தேடி வரும் பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಾಗ அவன் அவரை கண்டு கொண்டான். ಅವನು ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಂಡನು. நாம் தேடினால் அவரை கண்டு கொள்ளுவோம். ನಾವು ಹುಡುಕಿದರೆ ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವೆವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவருடைய சமூகத்தை தேடினால் நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். ಆತನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಹೃದಯದಿಂದ ಉಳ್ಳವರಾಗಿ ಆತನನ್ನು ಹುಡುಕಿದರೆ ಆತನು ನಮಗೆ ಸಿಕ್ಕುವನು. சோ அப்படி அவன் வந்தான், அவரை கண்டு கொண்டான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಬಂದನು, ಅವನ ಕಂಡುಕೊಂಡನು. அவர் எங்கும் போகவில்லை, ಆತನು ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಲಿಲ್ಲ. அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார். ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದನು. இதுதான் ஒரு தகப்பனுடைய சுபாவம். ಇದೇ ಒಬ್ಬ ತಂದೆಯ ಸ್ವಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அங்கே இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕಿರಿಯ ಮಗನ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. இங்கே இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவன் தகப்பன் வீட்டை விட்டு தூரத்து போகிறான். ಈ ಕಿರಿಯ ಮಗನು ತಂದೆಯಿಂದ ಬಂದಂತ ಆಸ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವನ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾನೆ. தகப்பன் எங்கும் போகவில்லை, தகப்பன் அங்கேதான் இருக்கிறார். ತಂದೆ ಎಲ್ಲಿಯೂ ಹೋಗಲಿಲ್ಲ, ಆತನು ಅಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತಾನೆ. ஆனால் மகன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூர போய்விட்டான். ಆದರೆ ಮಗನು ಏನು ಮಾಡಿದನು? ತಂದೆಯಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೊರಟು ಹೋದನು. தகப்பனை விட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தூர போய்விட்டான். ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ಬಹಳ ದೂರ ಹೋದನು. ஆனால் தகப்பன் அந்த நாளில் இருந்து என் மகன் திரும்பி வருவான் என்கிற எண்ணத்தோடு கூட காத்திருக்கிறார். ಆದರೆ ತಂದೆಯು ತನ್ನ ಮಗನು ಎಂದಾದರೂ ತಿರುಗಿ ಬರುವನು ಎಂಬ ದುಃಖದಿಂದ ಆತನು ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. சோ அப்படி அந்த மகன் மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ಮಗನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ತನ್ನ ತಂದೆಯ ಮನೆಗೆ ತಿರುಗಿ ಬರುವಾಗ அவன் தூரத்தில் வரும் பொழுதே தகப்பன் அவரை கண்டு கொள்ளுகிறார். ಆತನು ದೂರದಲ್ಲಿ ಬರುತ್ತಿರುವಾಗಲೇ ತಂದೆಯ ಅವನನ್ನು ಹುಡುಕಿ ಹಿಡಿತಾನೆ. அந்த தகப்பன் ஓடி போய் தன் மகனை கட்டி கொள்ளுகிறார். ಆ ತಂದೆಯು ಓಡಿ ಹೋಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவன் போன நாளில் இருந்தே அந்த தகப்பன் அந்த இடத்தை விட்டு எங்குமே போகவில்லை. ಅವನು ಹೋಗಿದ್ದರಿಂದ ತಂದೆಯು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಕದಲಲೇ ಇಲ್ಲ. ஆனால் எப்பொழுது மகன் தகப்பனிடத்தில் சேர வேண்டும் என்று வந்தானோ ಯಾವಾಗ ತನ್ನ ಮಗನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕೆಂದು ಬರುವನೋ அப்பொழுது தகப்பன் ஓடி போய் மகனோடு சேர்ந்து கொள்ளுகிறார். ತಂದೆಯು
ಓಡಿ ಹೋಗಿ ಮಗನ ಬಳಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகோவா நமக்காக 10 அடி எடுத்து வைப்பார். ನಾವು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟರೆ ಯಾಕೋಬನು 10 ಹೆಜ್ಜೆಯನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಎತ್ತಿ ಇಡುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. நாம் அவரிடத்திலே கொஞ்சம் அன்பு காட்டினால் ಆತನ ಬಳಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದರೆ அவர் மிகவும் அதிகமாய் நம்மிடத்திலே அன்பு காட்டுவார். ಆತನು ಬಹಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. முதல் அடி நாம் எடுத்து வைத்தால் போதும், ಮೊದಲಿನ ಹೆಜ್ಜೆ ನಾವು ಎತ್ತಿ ಇಟ್ಟರೆ ಸಾಕು, பாக்கி அவர் பார்த்துக் கொள்ளுவார். ಎಲ್ಲವೂ ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. ஆக இதைத்தான் இந்த 2 இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். ಈ ಎರಡು ವಿಷಯವನ್ನು ಎರಡು ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் அப்படி நாம் அவரிடத்திலே சேர வேண்டும் என்று நாம் வரும் பொழுது ಆ ರೀತಿ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕೆಂದು ಬರುವಾಗ நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள் வருகிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ತಡೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. இப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நீதான் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். ಈಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನೇ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நீதான் அந்த தடைகளை நீக்கி போட வேண்டும். ನೀನೇ ಆ ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸಬೇಕು. ஏனென்றால் அந்த தடைகளை உனக்கு உண்டாக்கினவர் நான் அல்ல. ಏಕೆಂದರೆ ಆ ತಡೆಗಳನ್ನು ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ನಾನಲ್ಲ. உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ போக வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. நீதான் உன் தகப்பன் வீட்டை விட்டு போனாய். ನೀನೇನೆ ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗಿದ್ದೀ. எப்பொழுது தகப்பன் வீட்டை விட்டு நாம் போய் விடுகிறோமோ அந்த நாளிலிருந்து நமக்கு இருக்கிற சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். ಯಾವಾಗ ನಾವು ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಟು ಹೋಗುತ್ತೇವೋ ಆ ದಿನದ ಮೊದಲುಗೊಂಡು ನಮಗೆ ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ ಎಲ್ಲವೂ ನಮ್ಮ ಬಿಟ್ಟು ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ. தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ನಮಗೆ ಯಾವ ಒಳ್ಳೆಯದೂ ಕೊರತೆಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஆனால் தகப்பன் வீட்டை விட்டு நாம் போய்விட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. ತಂದೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋದರೆ ನಮಗೆ ಯಾವ ಸುರಕ್ಷಿತವೂ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று. ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಯಾಕೋಬನ ನಾಮ ಬಲವಾದ ಗುರುತು, ಶಿಷ್ಟನು ಅದರೊಳಗೆ ಓಡಿ ಹೋಗಿ ಭದ್ರವಾಗಿ ಇರುವನು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அந்த நாமத்துக்கு உள் ஓடி வர வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ಆ ಹೆಸರಿನ ಒಳಗಡೆ ಓಡಿ ಓಡಿ ಬರಬೇಕು ಎಂದು ನಾವು ಕರೆಯುತ್ತೇವೆ. அங்கே உள்ளே போனால் உங்களுக்கு சுகம்தான். ಅದರ ಒಳಗಡೆ ಹೋದರೆ ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥವೇ. உங்களுக்கு ஒரு பயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಿಮಗೆ ಯಾವ ಭಯ ಇರುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. அதை விட்டு வெளியே போனால் ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋದರೆ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. ನಿಮಗೆ ಯಾವ ಸುರಕ್ಷತೆಯೂ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. நீங்கள் எப்படி ஆகிலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதற்குள் ஓடி வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். ಎಷ್ಟು ಬೇಗ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಬೇಗ ಓಡಿ ಬಂದು ಆತನ ಗುರುತೊಳಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳಿರಿ. அப்படி நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களிடத்தில் வருகிறார். ಆ ರೀತಿ ನೀವು ಬರುವಾಗ ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವನು. வழியிலே வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நாம் நீக்கி போட வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸಿ ಮುಂದೆ ಬರಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபை காலங்களில் நாம் வாசிக்கும் பொழுது எல்லா இடத்திலும் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லுகிறார். ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಜಯ ಹೊಂದುವವನು ಎಂಬುದಾಗಿ. He who overcomes. அல்லேலூயா. Hallelujah. அப்போ ஜெயம் கொள்ளுவது என்பது தேவன் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ಜಯ ಹೊಂದುವುದು ದೇವರು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதுதான் தேவனிடத்திலே நெருங்கி சேர்வது என்பது. ಅದೇ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವುದು ಎಂಬುದು. ஏன் அவர் ஜெயம் கொடுக்க கூடாதா? ಏಕೆಂದರೆ ಆತನು ಜಯ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲವಾ? அவராலே கொடுக்க முடியும். ಆತನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஆனால் அந்த ஜெயம் இருக்கிற இடத்தை விட்டு விலகி போனது நாம் தான். ಏಕೆಂದರೆ ಜಯ ಸಿಗುವ ಸ್ಥಳದಿಂದ ಹೊರಟು ಹೋದವರು ನಾವೇನೆ. இப்ப நாம் தான் அவரிடத்திலே திரும்பಿ வர வேண்டும். ಈಗ ನಾವೇ ಆತನ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬರಬೇಕು. அப்படி நாம் எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து நாம் ஜெயித்து அவரிடத்தில் வந்து விட்டால் ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದು ಜಯಿಸಿ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಬಿಟ್ಟರೆ நம்மை அவர் சொந்த மகனாக ஏற்றுக்கொள்கிறார். ಆಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಸ್ವಂತ ಮಗನಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஒரு மகனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ಒಬ್ಬ ಮಗನಿಗೆ ಸಿಗಬೇಕಾದ ಗೌರವವನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. அதைத்தான் நாம் இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். ಹಾಗೆಯೇ ನಾವು ಕಿರಿಯ ಮಗನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட இதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Revelation chapter 21 verse 7. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ಜಯ ಹೊಂದುವವನು ಇವುಗಳಿಗೆ ಬಾಧ್ಯನಾಗುವನು. ನಾನು ಅವನಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ಅವನು ನನಗೆ ಮಗನಾಗಿರುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். He who overcomes. அப்போ ஒரு மனிதன் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று யாகோவா நம்மை எதிர்பார்க்கிறார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜಯ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದು ಯಾಕೋಬ ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. அப்ப நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான எதிர்பார்ப்பு. ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಬೇಕು ಎಂಬುದು
யாக்கோபுக்கு அந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரலாம். யாகோவிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ನೀವು ಯಾಕೋಬನ ಬಳಿಗೆ ಸೇರಿರಿ, ಆತನು ನಿಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವನು. இப்ப யாகோவிடத்திலே நான் எப்படி சேர வேண்டும் என்பதை நாம் தான் யோசித்து அல்லது ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். ಯಾಕೋಬನ ಸಮೀಪಕ್ಕೆ ಹೇಗೆ ಬರಬೇಕೆಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾವೇ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. அப்போ அவர் வார்த்தையா இருக்கிறார், ಆತನು ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾನೆ, அவர் ஒரு உருவமாக இல்லை. ಆತನು ಒಂದು ರೂಪಮುಖಾಂತರವಿಲ್ಲ. இப்பொழுது வார்த்தையா இருக்கிற அவரிடத்திலே நீங்கள் வர வேண்டுமானால் நீங்கள் வார்த்தையை கொண்டுதான் அவரிடத்தில் வர முடியும். ವಾರ್ತೆಯಾಗಿರುವ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕಾದರೆ ನೀವು ವಾಕ್ಯ ಮುಖಾಂತರ ನೀವು ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕು. ಹೋಸಿಯಾ chapter 12 chapter 14, Hosea chapter 14 verses 1 and 2. ಹೋಶೇಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳು. ಇಸ್ರಾಯೇಲೇ, ನೀನು ಹಿಂತಿರುಗಿ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯಾಕೋಬನನ್ನು ಸೇರಿಕೋ. ನಿನ್ನ ಅಪರಾಧದಿಂದಲೇ ನೀನು ಮುಗ್ಗರಿಸಿ ಬಿದ್ದಿ. ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ಮಾತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಯಾಕೋಬನ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಆತನಿಗೆ, ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿವಾರಣೆ ಮಾಡು, ನಮ್ಮಲ್ಲಿನ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಅಂಗೀಕರಿಸು, ನಮ್ಮ ಸ್ತೋತ್ರಗಳೆಂಬ ಹೋರಿಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವೆವು, ಅಶೂರವು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಬಹುದೆಂದು ನಂಬೆವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய யாகோவாவிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அப்போ எதனால யாகோவா விட்டு தூர போகிறானா? அவனுடைய அக்கிரமங்களினாலே அவன் யாகோவா விட்டு தூர போகிறான், அக்கிரமங்களினாலே அவன் விழுந்து போகிறான். ಅವನು ಅಪರಾಧದಿಂದಲೇ ಮುಗ್ಗರಿಸಿ ಬೀಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಅಪರಾಧದಿಂದಲೇ ಯಾಕೋಬನನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆனால் அப்படி விழுந்து போனவனுக்கு, அப்படி அக்கிரமம் செய்தவனுக்கு அவர் வேறொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ಹಾಗಾಗಿ ಅಪರಾಧಗಳನ್ನು ಮಾಡಿ ಬಿದ್ದು ಹೋದವನಿಗೆ ದೇವರು ಬೇರೆ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நீ என்னிடத்தில் திரும்பಿ வா, ನೀನು ನನ್ನ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬಾ, நான் உன்னை என் மகனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಮಗನಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವೆನು, என் மகளாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ನನ್ನ ಮಗಳಾಗಿ ನಾನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು என்று அவர் அழைக்கிறார். ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஆனால் நீ திரும்பி வர வேண்டுமானால் எப்படி வர வேண்டும்? ಆದರೆ ತಿರುಗಿ ಬರಬೇಕಾದರೆ ಯಾವ ರೀತಿ ಬರಬೇಕು? வார்த்தைகளை கொண்டு யாக்கோபிடத்தில் திரும்பி வாருங்கள். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ದೇವರ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. நாம் மனம் விரும்புகிறபடி எல்லாம் அவரிடத்தில் திரும்பி வர முடியாது. ನಮಗೆ ಇಷ್ಟ ಬಂದಂತ ಹಾಗೆ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப வார்த்தைகளை கொண்டுதான் நாம் அவரிடத்தில் வர முடியும். ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. அப்ப நாம் வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் எப்படி வர முடியும்? ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಹೇಗೆ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯ? கையில பைபிளை தூக்கிட்டு வந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? ಕೈಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವವರು. ஏன்னா இதுல ஃபுல்லா வார்த்தை இருக்குது. ಏಕೆಂದರೆ ಇದರ ತುಂಬಾ ವಾಕ್ಯಗಳೇ ಇವೆ. அப்படி நம்மை வர சொல்லுகிறாரா? ಆ ರೀತಿಗೆ ಆತನು ಬರಲು ಹೇಳುತ್ತಾನ. நாம் எப்படி அவரிடத்தில் வர வேண்டும்? ಹೇಗೆ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 28 verse 13. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ದೋಷಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಶುಭವಾಗದು, ಅವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. ஆமென். ಆಮೆನ್. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அவரிடத்தில் எப்படி நீ வர வேண்டும்? ಆತನ ಬಳಿಗೆ ನೀ ಹೇಗೆ ಬರಬೇಕು? உன்னுடைய அக்கிரமத்தினாலே, உன்னுடைய பாவத்தினாலே நீ அவரை விட்டு தூர போனாய். ನೀನು ಅಪರಾಧದಿಂದಲೂ ಪಾಪದಿಂದಲೂ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ದೂರ ಹೋಗಿದ್ದಿ. ஏனெனில் வசனம் சொல்லுகிறது, அவர் நம் யாருக்கும் தூரமானவர் அல்ல. ಏಕೆಂದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ಯಾರಿಗೂ ದೂರವಾದವನಲ್ಲ. விசுவாசிக்கிறீங்களா? ಆಮೆನ್. அவர் நம்ம யாருக்கும் தூரமானவர் அல்ல. அந்த வசனத்தை ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 17th chapter verse 27. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ತಡಕಾಡಿ ಕಂಡುಕೊಂಡಾರೋ ಎಂದು ತನ್ನನ್ನು ಹುಡುಗುವವರನ್ನಾಗಿ ಮಾಡಿದನು, ಆತನು ತಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೂ ದೂರವಾದವನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகோவாகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தூரமாக இல்லை நமக்கு. அவர் எப்பொழுதும் நமக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். ಆತನು ಎಂದಿಗೂ ನಮಗೆ ದೂರವಾಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ಸಮೀಪವಾಗಿ ಆತನು ಇದ್ದಾನೆ.
நாம் தான் அவரை விட்டு தூர போய் விடுகிறோம். ನಾವೇ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೇವೆ. நம்முடைய பாவங்களினாலே, நம்முடைய அக்கிரமங்களினாலே. ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಂದಲೂ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳಿಂದಲೂ. அப்ப இப்ப அவரிடத்தில் திரும்பி வர வேண்டுமானால் வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் வர வேண்டும். ಈಗ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬರಬೇಕಾದರೆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಬರಬೇಕು. எந்த வார்த்தையை கொண்டு வர வேண்டும்? ಯಾವ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಬರಬೇಕು? நீதிமொழிகள் 28:13. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. ಇನ್ನೂ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿವೆ. இவைகளை கொண்டுதான் நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வர முடியும். ಈ ವಾಕ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಾವು ಆತನಿಗೆ ತಿರುಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯ. அப்போஸ்தலர் 2:38, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2:38, 1 யோவான் 1:7. ಒಂದು ಯೋಹಾನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ, 7-8 2 வசனங்களை வைத்து அவரிடத்திலே நாம் திரும்பி வர வேண்டும். ಈ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ತಿರುಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬಹುದು. சோ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯಗಳು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತವೆ? உன் பாவங்களை நீ மறைத்தால் நீ வாழ்வடைய மாட்டாய். ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡರೆ ನೀನು ಶುಭವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஏன்னா பாவத்தோடு தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. ಏಕೆಂದರೆ ಪಾಪದೊಂದಿಗೆ ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. அவர் பாவத்தோடு ஐக்கியம் கொள்ள மாட்டார். ಆತನ ಪಾಪದೊಂದಿಗೆ ಎಂದಿಗೂ ಐಕ್ಯತೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ಇರಬೇಕಾದರೆ அந்த பாவத்தை விட்டு தான் நாம் அவரிடத்தில் வர முடியும். ಆ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಬರಬೇಕು. ஆகையினால்தான் அவர் நமக்கு வார்த்தையிலே சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಆತನ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡವನಿಗೆ ಶುಭವಾಗದು, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ಅವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. சரி, பாவத்தை மறைத்து கொண்டு அல்லது கொஞ்சம் பாவம் என்கிட்ட இருக்கு என்று சொல்லி அவரிடத்தில் வரவே முடியாது. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಪಾಪವಿದೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இனி தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் ನೀವು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕಾದರೆ எல்லாவற்றையும் விட்டு புதிய மனிதனாக அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರಬೇಕು. அதையே 2-3 இடங்களிலே நாம் அதை பார்க்கலாம். 2 Chronicles chapter 7 verse 14. 2 Chronicles 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ಎದ್ದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ನನ್ನವರೆಂದು ಹೆಸರುಗೊಂಡ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳು ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ತಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಿಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಬಯಸುವುದಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ಲಾಯಿಸಿ ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? அவருடைய நாமதரித்த ಜನ, அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ಆತನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நாமம் தரித்த பிள்ளைகள் கூட என்ன செய்ய வேண்டுமாம்? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும். ಆತನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಂತ ಮಕ್ಕಳು ಅವರಲ್ಲಿರುವಂತ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. அப்படி திரும்பி வந்தால் ಆ ರೀತಿ ತಿರುಗಿ ಬಂದರೆ உன் தோஷங்களை மன்னித்து ನಿನ್ನ ದೋಷಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದರೆ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? நான் உன்னிடத்தில் சேருவேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கலாம். Acts 2:38. Acts 2:38. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. ಪೇತ್ರನು ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮ ದಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று யாகுஷுவா மஷீகாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. சோ இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, அப்ப இங்கேயும் மனம் திரும்பினால் மட்டும்தான் நீங்கள் அவரிடத்திலே வர முடியும். ಇನ್ನು ನೀನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. அப்ப தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொன்னால் அவர் இங்கே ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார், உடனே நான் அவர் பக்கத்தில் போய் நின்றால் நான் அவரிடத்தில் சேர்ந்து விடுகிறேன் என்று அர்த்தம் அல்ல. ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಿರಿ ಎಂದರೆ ಆತನು ಎಲ್ಲೂ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ, ನಾವು ಓಡಿ ಹೋಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವುದು
வார்த்தையை கொண்டுதான் அவரிடத்திலே சேர முடியும். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವೇ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಲು ಸಾಧ್ಯ. ஏனெனில் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಆತನು ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டுதான் நீங்கள் அவரிடத்திலே திரும்ப முடியும். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೇ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಲು ಸಾಧ್ಯ. அப்ப இந்த வார்த்தையில் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி உன் பாவ மன்னிப்புக்கென்று யாகுஷுவ மசிகாவின் நாமத்தில் நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். ನಿನ್ನ ಪಾಪಗಳ ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರನ್ನು ತಿರುಗಿಕೊಂಡು ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮ ದಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. அதனுடைய பொருள் என்ன? அப்பொழுது அவர் உன்னிடத்தில் சேருவார். ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಆಗ ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவைகள் எல்லாம் அவரிடத்தில் சேருவதற்கு உண்டான வழிகள். ಇವು ಎಲ್ಲವೂ ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರುವುದಕ್ಕಾದ ಗುರುತುಗಳಾಗಿರ್ತವೆ. இன்னும் அவரிடத்தில் சேருவதற்கு வேற பல தடைகள் வரும். ಇನ್ನು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರುವುದಕ್ಕೆ ಇನ್ನು ಅನೇಕ ತಡೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும் ಎಷ್ಟು ಸಲ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದರೂ ಕೂಡ அந்த சத்தியத்தை உணராத மனது இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு காலமும் அவரிடத்தில் சேர முடியாது. ಆ ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಸಲ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದರೋ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಲಾಗದು. நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அவரிடத்தில் வரக்கூடிய வழியிலே ನೀವು ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಆತ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವ ದಾರಿಯಲ್ಲಿ வேறு சிலர் வந்து சொல்வார்கள், அந்த சபையிலே சத்தியம் இருக்கிறது, இந்த சபையிலே சத்தியம் இருக்கிறது என்று சொல்வார். ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸತ್ಯ ಉಂಟು, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಸತ್ಯ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ. ஏன் அங்கே அற்புதம் நடக்கவில்லையா, அங்கே அடையாளங்கள் நடக்கவில்லையா, அங்கே இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் இல்லையா என்று நம்மிடத்தில் கேட்பார்கள். ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿಲ್ಲವೇ, ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಇಲ್ಲವೇ ಎಂದು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்ப நாம் சத்தியத்திற்கு நேராக, வார்த்தைக்கு நேராக வருவதற்கு இவர்கள் எல்லாம் தடைகளாய் இருப்பார்கள். ಆಗ ನಾವು ಸತ್ಯಕ್ಕೂ ವಾಕ್ಯಕ್ಕೂ ನೇರವಾಗಿ ಬರುವಾಗ ಇವೆಲ್ಲವೂ ನಮಗೆ ತಡೆಯಾಗಿರುತ್ತವೆ. உங்கள் மனதை சோர்ந்து போக பண்ணி விடுவார்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಬಳಲಿ ಹೋಗುತ್ತದೆ. உடனே சொல்லி விடுவார்கள், நீ மட்டும் அந்த சபைக்கு போனா நான் என்னமோ உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லி விடுவார். ನೀನು ಆ ಸಭೆಗೆ ಹೋದರೆ ನಿನಗೂ ನನಗೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் அவர்களுக்கு தெரியுமா நாம் எந்த சத்தியத்தை பின்பற்றுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. ನಾವು ಯಾವ ಸತ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ಅವರಿಗೆ ಹೇಳಿದರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்ப இந்த சொந்தங்கள் பந்தங்கள் என்ற ரீதியிலே நாம் சத்தியத்திற்குள் வந்து சேர முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவார்கள். ಈ ಬಂಧುಗಳ ಮುಖಾಂತರ ಸತ್ಯದ ಒಳಗೆ ಸೇರಲು ನಮಗೆ ತಡೆಗಳು ಉಂಟಾಗಿರುತ್ತವೆ. சில பாரம்பரியங்களை கொண்டு வந்து நம்மளை சேர விடாதபடிக்கு தடை உண்டாக்குவார்கள். ಕೆಲವು ಪಾರಂಪರ್ಯಗಳು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ಸೇರಲು ಅವು ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತವೆ. இந்த இடங்களில் தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಜಯಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. அந்த தடைகளை நீங்கள் மேற்கொண்டு வரும் பொழுது, ಆ ತಡೆಗಳನ್ನು ಜಯಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ நீங்கள் பக்கத்தில் வரும்போதே அவர் கையை நீட்டி உங்களை பிடித்துக் கொள்ளுவார். ನೀವು ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಂದರೆ ಸಾಕು, ಆತನ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த இளைய குமாரனுடைய கதையை போல ಆ ಕಿರಿಯ ಮಗನ ಕಥೆಯ ಹಾಗೆ அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம். ಆತನ ದೂರದಲ್ಲಿ ಬರುತ್ತಿರುವಾಗ ತಂದೆ ಓಡಿ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುದ್ದಿಟ್ಟನು. எந்த ஒரு பிள்ளை மனம் திரும்பಿ ಅವರಿடத்திலே வருகிறானோ ಯಾವ ಒಂದು ಮಗು ಮನಸ್ಸ ಪಟ್ಟು ಆತನ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೋ அவனை அவர் தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ಅವರನ್ನು ತನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்மை முழுவதுமாக சுத்திகரிக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾನೆ. 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். 7, 8, 9. 1 John chapter 1 verses 7, 8, 9. 1 ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ವಚನಗಳು. ಆದರೆ ಆತನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇರುವಂತೆಯೇ ನಾವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆದರೆ ನಾವು ಒಬ್ಬರ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿದ್ದೇವೆ ಮತ್ತು ಆತನ ಮಗನಾದ ಯಾಕೋಬನ ರಕ್ತವು ಸಕಲ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು ನೀತಿವಂತನು ಆಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟು ಸಕಲ ನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವನು. ஆமென். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய யாகுஷுவ மசிகாவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பாவம் இல்லை என்போமானால் என்ன அர்த்தம்? நமக்கு ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲ ಎಂದರೆ அதாவது நமக்குள் சத்தியம் இல்லை என்று அர்த்தம். ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ಅದುವೇ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் நமக்குள் சத்தியம் இல்லை என்று அர்த்தம். ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ ಎಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದು ಅರ್ಥ. இது சாதாரண திருடுவது அல்லது நாம் விபச்சாரம் பண்ணுவது, கொலை பண்ணுவது, அந்த மாதிரி பாவங்களை இது சொல்லவில்லை. ಕದಿಯುವುದು, ಕೊಲೆ ಮಾಡುವುದು, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವ ಪಾಪಗಳ ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ. சத்தியம் உங்களுக்குள் இல்லை என்றால் அது பாவம். ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂದರೆ ಅದುವೇ ಪಾಪ. அப்போ நாம் அவரிடத்தில் சேர வேண்டுமானால் நமக்குள் சத்தியம் இருக்க வேண்டும். ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕಾದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯ ಇರಬೇಕು. சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ನಂಬುವಂತ ಮನಸ್ಸು ನಮಗೆ ಇರಬೇಕು. ஃபாஸ்டா Ephesians chapter 2 verse 18. ಎಫೆಸೀಯರ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ಆತನ ಮೂಲಕ ನಾವು ನೀವು ಒಬ್ಬ ಆತ್ಮನನ್ನೇ ಹೊಂದಿದವರಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಪ್ರವೇಶಿಸುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವಾಯಿತು. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்ப பிதாவினிடத்திலே நாம் சேர வேண்டுமானால், தேவனிடத்திலே நாம் சேர வேண்டுமானால் யாகுஷுவா மசீகாவின் ஆவியினாலே மாத்திரமே நாம் சேர முடியும். ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕಾದರೆ ಅದು ಯಾಕೋಬನ ಮೆಸ್ಸಿನ ಆತ್ಮನ ಮುಖಾಂತರ ನಾವು ಸೇರಲು ಸಾಧ್ಯ. அப்ப அவருடைய ஆவி இல்லாமல் நாம் அவரிடத்திலே சேர முடியாது. ಆತನ ಆತ್ಮ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಸೇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இனி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். Ephesians chapter 3 verse 12. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ ಸೇರುವುದಕ್ಕೆ ನಮಗಿರುವ ಭರವಸೆಯುಳ್ಳ ಧೈರ್ಯವು ಮೆಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಆತನಲ್ಲಿ ನಮಗೆ ಉಂಟಾಯಿತು. அப்போ தேவன் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சோ இப்பொழுது தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் நாம் எதை கொண்டு சேர வேண்டும்? ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕಾದರೆ ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಸೇರಬೇಕು? அவரை பற்றும் விசுவாசத்தினால். ಆತನ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆಯ ಮುಖಾಂತರ. எதெல்லாம் வைத்து நாம் தேவனிடத்தில் சேர முடியும் என்று பார்த்தோம். ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ದೆವು. மனம் திரும்ப வேண்டும். ಪಾಪ ಪರಿಹಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದು. நாம் வார்த்தையை கொண்டு அவரிடத்திலே வர வேண்டும். ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. அவருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். ಆತನ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் வர வேண்டும். ಎಲ್ಲರಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ನಾವು ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಾಗಿ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕು. இதுதான் நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பது. இதுவே ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುವುದು. அல்லாமல் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், அவர் பக்கத்தில் போய் நிற்போம் என்பது அல்ல. ಒಬ್ಬರು ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, ಸಮೀಪಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲುವುದು ಅಲ್ಲ. இப்படித்தான் நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕು. அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெரிய பெருமை கிடையாது. ಆತ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡ ಮಕ್ಕಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಯಾವ ಹೆಮ್ಮೆಯೂ நீங்கள் அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகளா இருந்தாலும் கூட உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பாமல் அவரிடத்திலே நீங்கள் சேர முடியாது. ನೀವು ಆತನ ಹೆಸರನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಅಗಲಿಸಲೇಬೇಕು. கடைசியாக அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிதாவினிடத்திலே சேருகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ನಂಬಿಕೆಯ ಮುಖಾಂತರ ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಸೇರುವಂತಹ ಭರವಸೆ ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, ನಾವು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் தேவனிடத்தில் சேர்ந்தால் தேவன் நம்மிடத்தில் சேரும். ನಾವು ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದರೆ ಆತನು ನಮ್ಮ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರುವುದು. நான் அதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ನಾನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. தேவன் எங்கும் தூரத்தில் நிற்கவில்லை. ದೇವರು ಎಲ್ಲಿ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತಿಲ್ಲ. நாம் தான் தேவனை விட்டு தூர போயிருக்கிறோம். ನಾವೇ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೇವೆ. நாம் அவரிடத்தில் திரும்பி வந்தால் அவர் நம்மை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுவார். ನಾವು ತಿರುಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರೆ ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವನು. வெறும் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ಬರೀ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் நம்மை அரவணைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ನಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நம்முடைய குறைகளை சொல்லி நம்மை குற்றப்படுத்த மாட்டார். ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ದೂಷಿಸುವುದಿಲ್ಲ.
முற்றிலுமாக நம்முடைய பாவங்கள் நீங்க நம்மை சுத்திகரித்து விடுவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ನೀಗುವ ಹಾಗೆ ಆತನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾನೆ. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும். ನಮಗೆ ಹೊಸ ಜೀವನ ಸಿಗುತ್ತದೆ. அவருடைய பிள்ளை என்கிற பெரிய அந்தஸ்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ಆತನ ಮಗನು ಎಂದು ಹೇಳುವಂತಹ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅಂತಸ್ತನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வழியிலே அவரிடத்திலே நெருங்கி சேர நீங்கள் விருப்பம் உண்டென்றால் ಈ ಮಾರ್ಗದ ಮುಖಾಂತರ ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளிலே நீங்கள் அதை செய்யுங்கள். ಖಂಡಿತವಾಗಲೂ ಇದರಿಂದಲೇ ನೀವು ಅದನ್ನು ಮಾಡಿರಿ. இனி ஒரு நாள் நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. ಮತ್ತೊಂದು ದಿನ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದಾ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நமக்கு கிடைத்த இந்த நாளிலே இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். ನಮಗೆ ಸಿಗುತ್ತ ಈ ಸಮಯವನ್ನು ಈ ದಿನವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நீ போதும் எனக்கு, ನೀವೇ ಸಾಕು ನನಗೆ, நான் உம்மிடத்திலே வந்து சேருகிறேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೇರುತ್ತೇನೆ. ஏனால் அவரிடத்தில் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಸುರಕ್ಷತೆ ಉಂಟು. அவரிடத்தில் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಆರೋಗ್ಯ ಉಂಟು. அவரிடத்தில் மட்டும்தான் நமக்கு விடுதலை இருக்கிறது. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. அவரிடத்தில் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಉಂಟು. ஆகவே நாம் முழுவதுமாக திரும்பி நாம் அவரிடத்திலே சேர்ந்து விடுவோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪೂರ್ತಿ ತಿರುಗಿಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಬೇಕು. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுகிறவர்களாகவும் நாம் மாறலாம். ಅನೇಕರು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವವರಾಗಿ ನಾವು ಬದಲಾವಣೆ ಆಗೋಣ. அப்பொழுது எவ்வளவு சீக்கிரம் அவரிடத்திலே நாம் சேர முடியுமோ நாம் சேருவதற்கு முயற்சி செய்வோம். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಬೇಗ ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ಬೇಗ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರೋಣ. ஒருவேளை உங்களுடைய இருதயம் சொல்லுகிறது, நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறேன் என்று. ಒಂದು ವೇಳೆ ಹೃದಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அவரிடத்திலே வந்து சேருவதற்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಲು ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எந்தெந்த வழிகளிலே நாம் அவரை விட்டு தூரமாய் இருக்கிறோமோ ಯಾವ ಮಾರ್ಗದ ಮುಖಾಂತರ ನಾವು ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೇವೋ அதையெல்லாம் விட்டு நாம் அவரிடத்திலே வந்து சேருவோம். ಅವುಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೇರೋಣ. தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our gracious Heavenly Father, we praise and thank you for this wonderful time, Father. We believe that you spoke to us through your word. தேவரீர் உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் ராஜாவே, வார்த்தையில் சொல்லப்பட்டது போல நாங்கள் இன்னும் உம்மிடத்திலே முழுவதுமாக சேராமல் இருந்தால் அப்பா நாங்கள் சேரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். As we heard from your word, Father, if we are not drawn close to you, Father, enable us to come closer to you, Father, than before. Hallelujah. ஆம் ராஜாவே, முழுவதுமாக உம்முடைய நாமம் என்கிற அடைக்கல பட்டணத்திற்குள் நாங்கள் புகுந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். As quick as possible, Father, enable us to enter into the city of refuge, which is your name, Father. எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் திரும்பி வருகிற பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சி. Father, whoever is willing to come back to you, Father, embrace them and grant them your grace and mercy and the loving kindness to them, Father. எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தும். மகள் வினிதாவுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செபிக்கிறோம். We pray for our dear child Vinutha in one accord, Father. As we all pray together in one accord, let the power of your hand touch her right now, Father. Touch her right now, Father, and deliver her from all the ailments of her, Father, from all the pain, from all the infirmities, Father. Yes, you are ever living Heavenly Father. You are not an imagination, Father. You are true. You are living Elohim. Father, I pray in the name of Yahushua Mashiach, Father, you lay your hand upon her and heal her right now, Father. Enable us to hear a wonderful testimony for the glory of your name. Hallelujah.
எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகூஷுவா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.